சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தனது திரை வாழ்க்கையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் மெட்டு அமைத்து தன்னை பாடல்கள் எழுத சொல்வதால் தன்னால் சுதந்திரமாக இல்லை என்று மனக்கஷ்டத்தில் இருந்த கவியரசர் கண்ணதாசன் தனது குறையை நிவர்த்தி செய்ய எம்எஸ்விக்கு ஒரு கண்டிஷன் போட்டு படத்தை தயாரித்துள்ளார். இது குறித்து இயக்குனரும் பத்திரிகையாளருமான சித்ரா லட்சுமணன் கூறுகையில், கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை இருந்தது. இசையமைப்பாளர்கள் எப்போதும் மெட்டு போட்டுவிட்டு அதற்குத்தான் பாட்டு எழுதச் சொல்கிறார்கள் என்பதுதான் அது. மெட்டுக்கள் தனது கற்பனை சுதந்திரத்தை பாதிக்கப்படுவதும் ஆக இருந்தது. ஒருமுறை இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனை அழைத்த கண்ணதாசன், நான் ஒரு படம் தயாரிக்கப் போகிறேன். அதில் மொத்தம் 10 பாடல்கள். அந்த 10 பாடல்களையும் நானே முதலில் எழுதி கொடுத்து விடுவேன். அதற்குத்தான் நீங்கள் இசையமைக்க வேண்டும். ஒரு பாட்டுக்கு கூட நீங்கள் மெட்டு போட்டுவிட்டு என்னை எழுதச் சொல்லக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார். அதற்கு எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி இணையும் சம்மதித்தனர். அப்படி உருவானதுதான் மாலையிட்ட மங்கை திரைப்படம். கவிஞர் கண்ணதாசன் நிபந்தனை விதித்திருந்தாலும் எம்.எஸ்.விக்கு அந்த நிபந்தனையை மீறும் ஒரு சூழலை உருவாக்கினார். டி.ஆர். மகாலிங்கம் பொதுவாக உச்சஸ்தாதியில் பாடக்கூடியவர். ஆனால் அவருக்கு இந்தி பாடகர் சைக்கால் போல மென்மையாக பாட வேண்டும் என்று ஆசை இருந்தது. அவரது விருப்பத்திற்காக பாடலுக்கு எம்.எஸ்.வி. முதலில் மெட்டமைத்தார். கண்ணதாசன் எழுதிய பல பாடல்கள் அந்த நேரத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப அமைந்தவை. ஒருமுறை பாசமலர் படத்திற்காக பாடல் எழுதும்போது கண்ணதாசனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதன் பின் அவர் முகம் வாடியது. யாரிடமும் போகாமல் ஒரு பாடலை மட்டும் எழுதி கொடுத்துவிட்டு சென்றார். அவர் சோகமாக இருந்ததைக் கண்டு எம்.எஸ்.வி. அவர் வீட்டுக்கே சென்றார். என்ன நடந்தது என்று கேட்டபோது கண்ணதாசன் கூறினார், படம் எடுப்பதற்காக வாங்கிய கடனுக்காக இந்த வீட்டை அடமானம் வைத்திருந்தேன். இப்போது வீடு ஜப்திக்கு வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். இதை கேட்டு வருத்தப்பட்ட விஸ்வநாதன், இதை அங்கேயே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் உதவ மாட்டோமா என்று சொல்ல, அதற்கு கவிஞர், நம்ம கஷ்டத்தை தனிமையில் சொல்லணும், கூட்டத்தில் அழுதான் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் என்று தத்துவார்த்தமாக பதிலளித்திருக்கிறார். அன்று அவர் அந்த மனநிலையில் எழுதி கொடுத்த வரிகள்தான், சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கண்ணதாசனின் பல பாடல்களுக்கு பின்னால் இப்படிப்பட்ட சுவையான மற்றும் உருக்கமான சம்பவங்களை மறைந்துள்ளன என கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.